Daily. Taste the Daily. முனவர் பாஷா சார் என்னன்னா திமுக சமூக நீதியின் பெயரால எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இவர் சொன்னார். ஆனா மக்கள் கிட்ட போய் மேடைகள்ல நின்னுக்கிட்டு பெரியாரினுடைய கொள்கைகள் பெரியாரின் பேரனானு அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் கன்வே பண்றாங்க இல்லையா? உண்மையாலுமே மக்கள் அதை நம்புறாங்களா சார்? மக்கள் நேரடியாகவே சமூக நீதி கொள்கையால் இவர்கள் எதையும் நிறைவேற்றாமல் அந்த மக்களை பாதிக்க செய்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சமீபத்திலே நம்முடைய வழக்கறிஞர் குரலார் சொன்னாரே, ஹரிஜன மக்களுடைய பள்ளி கட்டட நிதிக்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசு அனுப்பிய கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த பள்ளிக்கூடங்களை புனரமைத்து தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்காமல் அந்த பணத்தை திருப்பி அனுப்பி பட்டியலின மக்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் இருக்கின்ற வேங்கை வயல் சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கின்ற தண்ணீரில் மலத்தை கலந்து அந்த மக்கள் உண்மையில் அதை செய்தவர்களை கைது செய்யாமல் ஏதோ ஒரு 3 பேரை கைது செய்துவிட்டு இவர்கள்தான் குற்றவாளி என்று சொல்லி இவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவனை கூட உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே எங்கள் சமுதாயத்து மக்கள் குடிக்கின்ற தண்ணீரில் இந்த காரியத்தை செய்வார்களா என்று சொல்லி, அதாவது பட்டியலின மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் அதை ஊதாசீனப்படுத்துகின்ற வகையிலே அந்த மக்களுக்கு எதிரான ஒரு செயலிலே ஈடுபடுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்களே ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய அந்த வேங்கை வயல் விவகாரத்துல எல்லாம் விசாரணை போய்கிட்டு இருக்கு, குழு எல்லாம் போட்டிருக்காங்க, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்றாங்க. சார், விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 3 பேரை கைது செஞ்சீங்க. அந்த 3 பேரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எப்படி அந்த கிணற்று நீரில் அதை கலந்து இருக்க முடியும் என்று நான் கேட்கவில்லை, அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவனை கேட்கிறார். அந்த அளவுக்கு இந்த ஆட்சி சமுதாயத்தின் பட்டியலின மக்களின் விரோதமான ஆட்சியாக திருமாவளவன் சொல்லுகிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் சொல்லுகிறார், இன்னும் புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் வீரபாண்டியன் பேச துவங்கி இருக்கிறார். ஆக ஏதோ அதிமுக மட்டும் சொல்லவில்லை, அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமே சொல்லவில்லை, அவருடைய கூட்டணி கட்சிகளே இந்த ஆட்சி சமுதாயத்தில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இந்த சாதி வேறுபாடு இல்லாத சமூகம் இருக்கணும்னு சொன்ன பெரியாருடைய கொள்கைகளை திமுக இங்க ஃபாலோ பண்ணலன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பெரியாருடைய கொள்கையான பெண் உரிமை, அதற்காக நாங்க இங்க உரிமை தொகை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப பெரியாருடைய கொள்கையை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா சார்? நீங்க புரட்சி தலைவி இளம் பெண்கள் திருமணத்திற்காக தாலி கொடுத்தாங்க, 50,000 ரூபாய் திருமண செலவுக்காக கொடுத்தாங்க. அதை போல பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் கொடுப்பதற்கு மானியம் கொடுத்தாங்க, 25,000 ரூபாய் மானியம் கொடுத்து பெண்களை படிப்படியாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆடு மாடு கொடுக்கிறது. இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை பெண்கள் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 1000 ரூபாயை கொடுத்து விட்டு இன்னொரு பக்கம் மதுக்கடைகளின் மூலமாக அந்த பணத்தை பிடுங்கக்கூடிய காரியத்தை தான் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியின் போது கனிமொழி அம்மையார் பேசினார், இளம் பெண்கள் விதவையாக நிறைய உருவாகிவிட்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்றார். ஆனால் இன்றைக்கு அதைவிட அதிகமான இளம் பெண்கள் விதவையாகி இருக்கிறார்கள். அப்படி விதவையாக்கிவிட்டு பெண்களுக்கு நாங்கள் தான் சமூக நீதியை கொடுக்கிறோம் என்று சொன்னால் இதை நீங்க பெண் உரிமை காக்கிற ஒரு செயலா நீங்க பார்க்கல. பெண் உரிமை இல்ல சார், பெண்களுடைய தாலியை பறிக்கிற செயலா தான் இருக்கு. இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் சொன்ன இந்த கொள்கை தான் பெண்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பாதை எட்டணும், அதனால மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மகளிர் விடியல் பயணம் கொடுக்கிறோம், அதனால அவங்களுக்கு நிறைய காசு மிச்சமாகுது, அதனால அவங்க பொருளாதார ரீதியாக ஸ்டேபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்லையே, மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி மகளிருக்கு தேவையான கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கொடுத்து சுயமாக அவர்களே தொழில் செய்து முன்னேறக்கூடிய ஒரு நிலையை புரட்சி தலைவி ஆட்சியிலே உருவாக்கி அதை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். புரட்சி தமிழரும் அதை செயல்படுத்தினார். ஆனால் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றதுனால அவங்க என்ன முன்னேற்றம் அடைய முடியும்?
கல்வி பெறுவதற்கு எத்தனையோ உதவித்தொகைகள் அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிற, மத்திய அரசாங்கம் வழங்குகிறது, மாநில அரசாங்கம் வழங்குகிறது. நீங்கள் மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த 1000 ரூபாய் யாருக்கு போய் சேருகிறது? அந்த மாணவிக்கா பயன்பட போகிறது, அல்ல அந்த மாணவனுக்கா பயன்பட போகிறது? அவர்கள் பெற்றோர்கள் அவருடைய தந்தை பிடுங்கி கொண்டு மதுக்கடைகளுக்கு கொண்டு போய் தான் மீண்டும் அரசாங்கத்தின் கஜானாவிற்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. சமூக நீதி என்று சொன்னால் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெருந்தலைவர் காமராஜர் முதலாக தந்தை பெரியார் இடஒதுக்கீடு பிரச்சனை கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அதை அனுமதி இல்லை என்று சொன்னபோது இந்தியாவில் முதலாக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வைத்தவர் தந்தை பெரியாருடைய ஆலோசனையின் பேரில் பெருந்தலைவர் காமராஜ் தான் முதலாக இந்திய அரசியலமைப்பு சட்டமே இடஒதுக்கீட்டுக்காக திருத்தப்பட்டது. அந்த அடிப்படையிலே 69% இடஒதுக்கீட்டை புரட்சி தலைவி சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறார். இப்படி சட்ட ரீதியாக 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு, அதை போலவே நம்முடைய பிற்பட்ட மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அறிவித்தார். கடைசி நேரத்தில் அது நிறைவேற்றப்படாமல் போய்விட்டது. மீண்டும் ஆட்சிக்கு புரட்சி தமிழர் வருகின்ற போது அது நிறைவேற்றப்படும். ஆக சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களையும் உயர்த்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சரி அவரும் சரி தந்தை பெரியாரனுடைய கொள்கைகள்ல அதிமுக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க, திமுக எப்படி செயல்படுறாங்கன்னு வேறுபாடெல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னீங்க. ஆனா திமுக என்ன ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, பெரியார் கொள்கையோ சரி இல்ல பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையும் சரி அதிமுக பின்பற்றது இல்லை, அதை திமுக தான் பின்பற்றுது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களே. சார், நீங்க பிம்பத்தை தான் கிரியேட் பண்ணலாமே தவிர நிதர்சன உண்மையே அது அல்ல. தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணா ஆரம்பத்திலே சொன்னார், கலைஞர் கருணாநிதி அவரை வச்சு ஓட்டு வேணா வாங்கலாம், இது பணம் வேணா பெற முடியும், ஆனால் புரட்சி தலைவருடைய முகத்தை காட்டினால் எனக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் கிடைக்கும் என்று வாக்கை பெறக்கூடிய ஆற்றல் புரட்சி தலைவருக்கு தான் இருக்கு என்று பேரறிஞர் அண்ணாவே ஒப்புக்கொண்ட ஒரு வரலாறு. அந்த அளவுக்கு பேரறிஞர் மீது பற்றும் பாசமும் கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால்தான் கொடியிலேயே அண்ணாவினுடைய படத்தை பொறுத்திருக்கிறார். இவர்களை பொறுத்தவரை எத்தனை இடத்திலே அண்ணாவின் பெயரிலே எந்த உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். எல்லா இடத்திலும் கருணாநிதி பெயரைத்தான் வைக்கிறார்கள். மீறி போனால் ஒருவேளை இன்பிநிதி பெயரையும் வைத்தாலும் வைப்பார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் போகின்ற இடங்களிலெல்லாம் திறப்பதற்கெல்லாம் கருணாநிதியின் பெயர் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவை இவர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதே போலவே தந்தை பெரியாரும் இவர்களுக்கு ஊறுகாய் போல பயன்படுகிறாரே தவிர அவருடைய தமிழகத்தை கட்டமைத்த சிற்பி இவங்க ஊருக்கா மாதிரி பயன்படுத்துறாங்க சார். அவரை நான் சொல்லல. திமுக அவரை ஊருக்கா மாதிரி பெயரை பயன்படுத்துகிறார்கள், அண்ணாவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வைப்பதெல்லாம் அவருடைய தந்தை கருணாநிதியுடைய பெயரைத்தான். தமிழ்நாடு முழுவதும் எப்படி ஒரு காலத்தில் மாயாவதி அம்மையார் எல்லா இடத்திலும் கன்சிராம் சிலைகளையும் யானைகளையும் வைத்தாரோ, அதே போல அந்த அம்மையார் எப்படி காணாமல் போனாரோ அதே போல ஸ்டாலினும் 2026 காணாமல் போகிறார். ஏனென்றால் கலைஞர் இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் கலைஞர் கருணா விதை, கருணா நெல், கருணா பயிர் என்று எல்லாருக்கும் கருணா பெயர் வைத்தார்கள். புள்ள வந்த பிறகு அவர் கலைஞருடைய பெயரை நேரடியாக வைக்கிறாரு. ஆக தமிழகத்தையே ஒருவேளை கலைஞருடைய தமிழகம் என்று மாற்றினாலும் மாற்றி விடுவார்கள். அவர் ஏதோ குறுக்கிடன்னு நினைச்சார். ரொம்ப பெரியாருடைய கொள்கையை நாங்கள் பின்பற்றுகிறோம் சொல்லுறாங்கல்ல, பெரியாருடைய கொள்கையில் ஒன்றையாவது நிறைவேற்றி இருக்கிறாங்கல்ல. ஒன்றில் பெண்ணுரிமைன்னு எடுத்துக்கோங்க. பெண்ணுரிமைக்கு முதல் பெண்ணுரிமை என்னென்னா, பெண்ணுரிமை பெண்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு தான் பெரியாருடைய கொள்கை. அதில் 50% இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு. நீங்கள் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தாங்களே, ஏதாவது அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? அதே போல சீன பழமொழி என்னன்னா, மீனை கொடுப்பதை விட மீன் பிடிப்பதற்கு கற்றுக்கொடு என்று சொல்கிறார். அதுதான் புரட்சி தலைவி அம்மா பண்ணாங்க. புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் சார், ரொம்ப சுருக்கமாக. இப்போ என்னன்னா, உண்மையாலுமே பெரியார் 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 அப்படிங்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டு வெற்றி விளம்பரம் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஆட்சியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா? மனசார அவங்க பெரியாருடைய கொள்கைகளை தாங்கி பிடிக்கலையா? முனவர் பாஷா சார் உங்ககிட்ட தான் என்ன ரொம்ப சுருக்கமா உங்க கருத்தை சொல்லுங்க. நம்ம குறளார் சொன்னாரு பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு. அந்த இடஒதுக்கீட்டை பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தை ராஜீவ்காந்தி கொண்டுவதன் மூலமாக கண்டிப்பாக 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு பதவிகளில் தரக்கூடிய கட்டாய நிலை உருவானது. இன்றைக்கு
பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் சட்டம் நிறைவேற்றி இருக்கிறார். கூடிய விரைவில் அது அமுல்படுத்தப்பட இருக்கிறது. ஆக சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் பெண்கள் தங்களுக்குரிய பங்கினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை சட்ட ரீதியாக பெற இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பெண்களை சட்ட ரீதியாக வாய்ப்பு இருந்தாலும் கூட அதை பெண்களை வைத்து அனுபவிப்பவர்கள் அவருடைய கணவன்மார்கள் தான். இப்பொழுது கூட மதுரையிலே மேயர் செய்த ஊழலுக்காக அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பெண் உரிமையை பயன்படுத்தி ஆணாதிக்கத்தை தான் இவர்கள் செலுத்துகிறார்களே தவிர பெண்களுடைய உரிமை காக்கப்படவில்லை. பெண்கள் அடிமைகளாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நடத்தப்படுகிறார்கள். பெரியார் கொள்கைக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் பெரியாரை பேருக்கு தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த கொள்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பெரியாருடைய கொள்கைகளை நிறைவேற்றுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வாழ்வில் கண்டிப்பாக ஒளியேற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி இருக்கும். தாலிக்கு தங்கம் கிடைக்கும். அவர்களுக்கு அந்த தாலிக்கு தங்கத்தோடு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆட்சி அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது.